எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து முரளி என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திடுறாரு நம்ம அபி அதிர்ச்சி அடைகிறாங்க, எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நினச்சி பார்க்குறாரு அந்த மாதிரி கத்துற மாதிரி. அப்படியே வேறு வழி இல்லாமல் வந்து சாப்பாடு அப்படியே வந்து பெசிட்டு அப்படியே நிற்கிறாரு. எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அபி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. என்ன இந்த அபி எப்போ பார்த்தாலும் அவங்களே பற்றி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சபையாக டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே அபி மறுநாள் வந்து வேலைக்கு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். அப்படி என்ன விசேஷம், வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி பூஜை நடக்குதுமா, அதனால தான் நானும் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் வேண்டுதல் தான், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்ததை கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து ராகவ் கிட்டேயும் கொடுக்குறாங்க. இதை வேண்டிக்கிட்டு வந்து ஊதி விட்டுருங்க, அப்போ உங்களுக்கு நல்லதே நடக்கும். முக்கியமாக விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து புத்திசாலியான பொண்ணை வந்து நீங்கள் திட்டுறதும் பேசுகிறதும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல புத்தி இல்லாததும் இதை வந்து சரி பண்ணிவிடும் அப்படின்னு ஒன்று செமையாக டென்ஷன் தூக்கி விசிலடிக்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கேன், என்னை போட்டு என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. உடனே வந்து உங்கள் நல்லதுக்கு தாங்க சொன்னேன், என்ன நீங்கள் ஓவராக பண்ணிக்கிறீங்க அப்படின்னோடனே, ஐயோ இவ டென்ஷன் படுத்துகிறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அக்காவால் எல்லாமே சகிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷனாக இருக்கார். இப்போ உனக்கு என்ன தான் வேணும், எனக்கு ஒன்றும் வேணாப்பா, நான் சொன்னதை செய்யுங்க, செய்யலைன்னா எப்படியாவது போங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். இப்போ என்ன உனக்கு செய்யணும், அவ்வளோதான், நான் செய்கிறேன் போதுமா, ஊதி விடுறேன் போதுமா அப்படின்னோடனே இது எல்லாத்தையுமே வந்து பாட்டி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாங்க. கரெக்டான ஆள் தான் இவ, என்ன தான் நம்ம வந்து சொன்னாலும் வந்து இவன் எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் பாரு, கரெக்டாக வந்து அபி வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலையுமே ராகவுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறா. உண்மையிலே அபி தான் கரெக்டான ஜோடி இவருக்கு, ராகவுக்கு அப்படி சொல்லிட்டு பாட்டி முடிவு பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே முரளி செம்ம டென்ஷனாக இருக்காரு. அவரால் டென்ஷன் தாங்கிக்க முடியல. எப்படியாவது வந்து அபியை வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து வேலைக்கு வைக்கணும், அபி இதுக்கப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, அதுக்கு எதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே போயிட்டு என்ன பண்ணுறாருனா, நேராக வந்து அவங்க வந்து அத்தைக்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து அபி வந்து அங்கே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நானும் சொல்லி பார்த்துட்டேன், அவள் கேட்க மாட்டேங்கிறா, அங்கே போயிட்டு வரட்டும், பாட்டி குணமாற வரைக்கும் தானே அப்படி சொல்கிறாங்க. சே இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது, அபிக்கிட்டே நேரடியாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட போய், அபி இந்த மாதிரி நீ வந்து வேலைக்கு போகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அபி அப்படின்றாங்க. உடனே வந்து எதனால் பிடிக்கல உங்களுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அபி அங்கெல்லாம் வேணாம், சொன்னால் கேளு, உனக்கு ஒரு ஆகும் செட் ஆகாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்கலன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு அபி அமைதியாக இருக்குது. என்ன இவ்வளோ தூரம் நான் பேச மாட்டேன்னு சொல்கிறேன், அப்போ கூட வந்து அவள் வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிற ரியாக்ஷனு. அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த அளவு வந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து அனுக்கிட்ட வந்து அப்படி சொல்கிறாங்க, ஏன் தான் இந்த சார் இப்படி கோவப்படுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நான் ஏன் போகிறேன், நம்ம பாட்டிக்காக தானே, இது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அவர், ஏன் இப்படி இருக்கார், இப்போ வர வர ரொம்ப மோசமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க முரளியை. இல்லை முரளி சார் ரொம்ப நல்லவர் தான், உனக்கு நல்ல நினச்சி சொல்கிறாரு அப்படின்னு நீ தப்பாக நினைக்காதுன்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரிலாம் என்னால் போகலாம் இருக்க முடியாது, எனக்கு பாட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிடுறாங்க. அனு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது முடியுது.